ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதிசக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இன்று இரவுக்குள் நீ நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. நீ இழந்துவிட்டதாக நினைத்து வருத்தப்பட்ட விஷயத்தை மீண்டும் உன்னிடமே ஒப்படைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை மட்டும் கேள். என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகிவிட்டாய். துணை என்று இருந்தும் இப்பொழுது துணையில்லாமல் தனியாக தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் இந்த தாயானவள் எனக்கு நன்றாக புரிகின்றது. என் பிள்ளையே, வருத்தம் கொள்ளாதே. உன் அம்மா உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை நீண்ட காலங்கள் கஷ்டத்தில் வைத்திருக்க மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன் அம்மா நான் விரைவாகவே தந்து விடுகின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய் எத்தனை காலம்தான் என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோதனைகள் என்று என்னை எத்தனை காலம் இப்படியே வைத்து நீ பார்த்திருப்பாய் அம்மா என்று என் குழந்தை என்னை நோக்கி கேட்பது எனக்கு கேட்காமல் இல்லை. என் தங்கமே, நீ தனியாக இன்று இருப்பதற்கு சில காரணங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்று என் குழந்தை நீ எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ கலங்காதே. நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் தாயானவள் நான் தந்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு. நீ என்னை முழுமையாக நம்பிதானே இந்த வராகியிடம் சரணடைந்து இருக்கின்றாய். என்னிடம் நீ சரணடைந்த குழந்தை, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, நீ மனதிற்குள் நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அருமையான பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றன என்று. என் வாழ்க்கையில் நான் அன்பாக தான் இருக்கின்றேன். என் வாழ்க்கையில் நான் எல்லோரோடும் நேர்மையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தும் என்னை தோல்வி மட்டுமே தழுவி கொண்டிருக்கிறது அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் யார் உன் மீது உண்மையான அன்பினை வைத்திருக்கின்றார்கள் என்று நம்பி நீ முழுமையாக உன்னை ஒப்படைத்து இந்த வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தாயோ, அவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத பல துயரங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுதுதான் அதிலிருந்து சற்று மீண்டு வந்திருக்கின்றாய். சில சமயங்களில் அதை மறுக்கக்கூட முடியாமல் நீ தத்தளித்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, நீ உண்மையான அன்பிற்கு நேர்மையாக இருந்து அதில் தோல்வி கண்ட என் குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய அன்பினையும் உன்னுடைய நேர்மையையும் புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவை இனி உன் வாழ்க்கையில் நீ தேவை என்று என்னிடம் வந்து கேட்டால் நான் நிச்சயமாக திரும்ப தருவேன். மீண்டும் திருத்திய குணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நான் மீண்டும் திருத்தி உன்னுடன் அனுப்பி வைக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா மீண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏற்கனவே நான் அனுபவித்த வேதனைகள் 1000, மீண்டும் அதே படுகொலியில் என்னை தள்ளிவிடாதீர்கள் தாயே என்று. என் குழந்தையே, நீ என்னிடம் அப்படி கேட்பாயானால் நிச்சயமாக நான் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தி தரமாட்டேன். நான் உன்னிடம் இருந்து அவர்களை தூரமாக விலக்கி வைத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தைக்கு கஷ்டங்களை தரும் எதையும் நான் என் குழந்தையிடம் நெருங்க விட மாட்டேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விதியின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி உன் வராகி வகுத்திருக்கின்ற நீதிபடி உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இனி கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் இருக்காது. உன் வராகியானவள்
தாயானவள் உனக்கான எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே சுமந்து விட்டேன். இனி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் என்னுடைய மனதில் முழுக்க முழுக்க நிறைத்து வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் கஷ்டத்தை அனுபவித்தது எல்லாம் நீ துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, உன்னோடு இருப்பவர்களின் உண்மையான குணத்தினை நீ அறிந்து கொள்வதற்காக தான். என் குழந்தையே, இப்பொழுது நீ உன்னோடு இருந்தவர்களினுடைய உண்மையான அன்பு என்ன, உண்மையான குணம் என்ன, உண்மையான புரிதல் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிகச்சிறந்த வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் சேர்ந்து வாழ்வது கிடையாது. இனி உன் வாழ்க்கை உன் மூச்சு உள்ளவரை அவரோடுதான் வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்ட தவறினை வாழ்க்கையில் நீ மீண்டும் சந்தித்து விடக்கூடாது என்பதில்தான் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். நீ ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையையும் நீ இந்த தாயிடம் வந்து அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று பெற்று கொண்டதுதான், அதையும் நீ மறந்து விடாதே. அதை நீ மறுக்கவும் முடியாது. நீ என்னிடம் வந்து அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று நீ கேட்க முடியாது. ஏனென்றால் நீயாக விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்று உன்னை இத்தனை கஷ்டங்களுக்கும் தள்ளி இருக்கின்றது. எதையும் ஆராயாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரியாமல் இன்று இருக்கின்ற நிலையை வைத்து மட்டுமே நீ ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பின்விளைவுகள் ஏற்படும் பொழுது அதனையும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னை குறை சொல்வதற்காக வரவில்லை. என் குழந்தையே, நடந்தவை எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் உன் மனதிற்குள் நீ செய்த தவறினை நீ உணர்ந்து கொண்டதே இந்த தாயானவளுக்கு போதுமானது. இந்த கஷ்டத்தை அனுபவித்துதான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உன் விதியில் எழுதியிருக்கின்றது. அதை மாற்ற முடியாது அல்லவா? இனிமேலும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்க போகின்ற விஷயங்களை பற்றி மற்றும் நீ உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருந்தால் போதும். எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்க போகின்றது என்று நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய நொடி காலத்தில் ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க பழகிக்கொள். எதையும் இனிமேல் வீணாக்கி விடாதே. நீ இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களையும் நீ அனுபவித்ததாலும் மீண்டும் வராத இந்த நேரத்தை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் வந்தது என்று வருத்தம் கொண்டே ஒரு மூலையில் முடங்கி கிடந்து இந்த வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. உன்னை விட்டு சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும். என் பிள்ளையே, உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போகின்றாய். நீ நினைத்ததை விட உன்னை உயர்த்த உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வரும். என் குழந்தையே, அப்பொழுது அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் கற்றுக் கொடுப்பேன். என் குழந்தையே, எந்த ஒரு பாவத்தையும் நீ உன் கைகளால் உன் வாயாலோ நீ சொல்லிவிடக் கூடாது, செய்துவிடவும் கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு. உன்னை காயப்படுத்தியவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே. ஏனென்றால் அவர்களுக்கான தண்டனையை இங்கு வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்டனையை நீ அதே தவறை செய்து உன் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே. இந்த தாயானவளுக்கு தவறு என்பது யார் பேசினாலும் தவறுதான். தவறினை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் பொழுது என் குழந்தை, நீ இல்லாததை பேசி தவறுகளை உன் பக்கமாக திருப்பி விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரை கற்றுத்தந்த பாடத்தில் இருந்து நீ அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கசப்பான அனுபவங்களை விட்டுவிடு. உன் வாழ்க்கையை இனிமேல் இன்பமாக நீ
நீதான் மாற்றப் போகின்றாய். உன்னோடு பயணிப்பது உன்னுடைய அம்மா நான். இதுவரை நான் உன்னை கைவிடாமல் வந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் நான் கைவிட மாட்டேன் என்பதை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். உன் அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். பழையன எல்லாம் நீ தூர எறிந்து விடு. உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. அது நீ செய்த தவறினால் உனக்கு கிடைத்தது என்று நினைத்து உன் மனதை நீயே ஆறுதல் படுத்திக்கொள். உன் அம்மா விஸ்வரூபம் எடுப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து தருவதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக பழகிவிட்டாய். துணையென்று இருந்த பொழுதும் துணையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை இந்த தாயானவள் நன்கு புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, வருத்தம் கொள்ளாதே. உன் அம்மா இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை நீண்ட காலம் வரை கஷ்டத்தில் வைத்திருக்க மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன் அம்மா நான் மிக விரைவாகவே தந்து விடுகிறேன். என் குழந்தையே, நீ நினைக்கின்றாய் எத்தனை காலம்தான் என் வாழ்வில் இத்தனை போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் என்று என்னை எத்தனை காலம் இப்படி வைத்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள் அம்மா என்று என் குழந்தை என்னை நோக்கி கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, நீ தனியாக இன்று இருப்பதற்கு சில காரணங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்று என் குழந்தை நீ எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையையும் கடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ கலங்காதே. நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் தாயானவள் நான் தந்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு. நீ என்னை முழுமையாக நம்பிதானே இந்த வராகியிடம் வந்தாய், என்னிடம் வந்து சரணடைந்தாய். என்னுடைய குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என் தங்கமே, நீ மனதிற்குள் நினைக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக அருமையான பாடங்கள் நிறைய கற்று தந்திருக்கின்றன என்று. அன்பாக இருந்தால் அவமானங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிஞ்சுகின்றன தாயே. நேர்மையாக இருந்து என்னால் தோல்வியை மட்டுமே தழுவ முடிந்தது அம்மா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று நம்பி நீ முழுமையாக உன்னை ஒப்படைத்து இந்த வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்தாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு அவமானங்கள் மிஞ்சி இருக்கின்றது. என் குழந்தையே, அதனை தாங்கிக் கொள்ள முடியாத பல துயரங்களில் இருந்து இப்பொழுதுதான் சற்று மீண்டு வந்திருக்கின்றாய். சில சமயங்களில் அதை மறக்க முடியாமல் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் தாயானவள் எனக்கு நன்கு தெரியும். என் தங்கமே, நீ உண்மையான அன்பிற்கு நேர்மையாக இருந்து அதில் தோல்வி கண்ட குழந்தை என்பது எனக்கு நன்கு தெரியும். உன்னுடைய அன்பினை உன்னுடைய நேர்மையினையும் புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவை இனி உன் வாழ்க்கையில் நீ தேவை என்று என்னிடம் வந்து கேட்டால் நான் நிச்சயமாக உனக்கு திரும்ப தருவேன். மீண்டும் திருந்திய குணத்தோடு நல்ல உள்ளத்தோடு நான் மீண்டும் திருத்தியே உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் எனக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்தி தருகிறேன். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ தாங்கிக் கொண்ட வேதனைகள் எல்லாம் போதும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா மீண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிம்மதியாக வாழ முடியாது.
இதனால் நான் அனுபவித்த வேதனைகள் ஆயிரம் உண்டு. அதே படுகுழியில் மீண்டும் என்னை தள்ளிவிடாதீர்கள் தாயே என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்பாயானால் நிச்சயமாக நான் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒருபோதும் ஏற்படுத்தி தரமாட்டேன். நான் உன்னிடம் இருந்து அவர்களை தூரமாக விலக்கி வைத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தைக்கு கஷ்டங்களை தரும் எதையும் என் குழந்தையிடம் நெருங்க விட மாட்டேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வராகி வகுத்து இருக்கின்ற நீதிப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இனி கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் இருக்காது. உன் வராகி ஆனவள் எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே சுமந்து விட்டேன். இனி என் பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் என்னுடைய மனதில் முழுக்க நிறைத்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன் கஷ்டத்தை அனுபவித்தது எல்லாம் போதும். தங்கமே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல, உன்னோடு இருப்பவர்களின் உண்மையான குணத்தினை நீ அறிந்து கொள்வதற்காக தான். என் குழந்தையே, இப்பொழுது உன்னோடு இருந்தவர்களுடைய உண்மையான அன்பு என்ன, உண்மையான குணம் என்ன, உண்மையான புரிதல் என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இது உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மிக சிறப்பான வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் அல்லது 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்து வாழ்வது கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் உன் உயிர் மூச்சு உள்ளவரை அவரோடுதான் வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பானதாக நிச்சயம் கொடுக்க வேண்டும். முதலில் ஏற்பட்ட தவறினை மீண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில்தான் உன் தாய் மிகவும் கவனமாக இருக்கிறேன். நீ ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையையும் நீ இந்த தாயிடம் வந்து அடம்பிடித்து இதுதான் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டதுதான். அதையும் நீ மறந்து விடாதே, மறக்கவும் முடியாது. நீ என்னிடமே வந்து அம்மா எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள் என்று கேட்க முடியாது. ஏனென்றால் நீயாக விருப்பப்பட்டு ஏற்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்று உன்னை இத்தனை கஷ்டங்களுக்கும் தள்ளி இருக்கின்றது. எதையும் ஆராயாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரியாமல் இன்று இருக்கின்ற நிலையை வைத்து மட்டுமே நீ ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பின்விளைவுகள் ஏற்படும் பொழுது அதனை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னை குறை சொல்வதற்காக வரவில்லை. என் குழந்தையே, நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நீ உன் மனதிற்குள் நீ செய்த தவறினை உணர்ந்து கொண்டதே இந்த தாயானவளுக்கு மிகவும் சந்தோஷம். என் குழந்தை, நீ இவ்வளவு பாடுபட்டுதான் இத்தனை கஷ்டத்தை அனுபவித்துதான் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உன் விதியில் எழுதியிருக்கின்றது. இனியும் அதை மாற்ற முடியாது அல்லவா? இனிமேலும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்க போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது என்று நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி காலத்திலும் ஒவ்வொன்றையும் நீ ரசிக்க பழகிக்கொள். எதையும் இனிமேல் வீணாக்காதே. உனக்கு கிடைக்கின்ற நேரமும் காலமும் மீண்டும் திரும்ப வராதவை என்பதை நீ புரிந்து கொள். எத்தனை கஷ்டங்களும் எத்தனை துன்பங்களையும் நீ அனுபவித்தாலும் மீண்டு வராத இந்த நேரத்தை நீ நல்லபடியாக மனதார அனுபவித்து விட்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் வந்தது என்று வருத்தம் கொண்டே ஒரு மூலையில் முடங்கி கிடந்து இந்த வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. உன்னை விட்டு சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும். என் குழந்தை, உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. என் குழந்தை, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போகின்றாய். நீ நினைத்ததை விட உன்னை உயரத்தில் உன் தாயானவள் நான் வைக்கப் போகிறேன். நல்ல
நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் கைகூடி வரும் என் குழந்தையே. அப்பொழுது அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் புகட்டி விடுகிறேன். அப்பொழுதும் அதனை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே. எந்த ஒரு பாவத்தையும் நீ உன் கைகளாலோ உன் வாயாலோ நீ சொல்லிவிடாதே, செய்து விடாதே. அப்படி செய்துவிடக் கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு. உன்னை காயப்படுத்தியவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தாதே. அவர்களுக்கான தண்டனை இங்கு வலுப்பெற்று நிற்கும் பொழுது அந்த தண்டனையை நீ அதே தவறை செய்து உன் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே. இந்த தாயானவள் தவறு என்பது யார் பேசினாலும் அது தவறுதான். தவறினை செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களின் கர்மாவின் அடிப்படையில் கிடைத்தே தீரும் பொழுது என் குழந்தையே, நீ இல்லாத வார்த்தைகளை பேசி தவறுகளை உன் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்ததில் இருந்து நல்ல அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கசப்பான அனுபவங்களை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் வாழ்க்கை இனிமேல் இன்பமாக மாறப்போகின்றது. உன்னோடு பயணிப்பது உன்னுடைய அம்மா நான் உன் வராகி என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு நமக்கு இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். பழையன எல்லாம் நீ தூர எறிந்துவிடு. உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. அதை நீ செய்த தவறினால் உனக்கு கிடைத்தது என்று நினைத்து உன் மனதை நீயே ஆறுதல் படுத்திக்கொள். உன் அம்மா விஸ்வரூபம் எடுப்பதெல்லாம் உனக்கு நல்ல வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்பதை புரிந்துகொள். என் தங்க பிள்ளையே, இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உனக்காக இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுப்பேன். என் தங்கமே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். மன மகிழ்ச்சியான செய்தியினை பெறுவதற்காக என் பிள்ளை இப்பொழுது நீ என் முன்னால் வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று கைமேல் பலன் வந்து சேர்ந்திருக்கின்றது. இதற்காக இத்தனை நாட்களும் என் குழந்தை ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் போய் இனி எல்லாமே உனக்கு நல்லது என்று நீ நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகின்றது. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளையை தேடி வர போகின்றது. எதற்காக என் குழந்தை இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டு தவித்தாயோ, எந்த விஷயம் உனக்கு இல்லை என்று நினைத்து ஏங்கினாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது. என் தங்கமே, இனி என்றுமே இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக்கப்பட்டது. இனி உன் வாழ்க்கை எந்த கஷ்டங்களும் உனக்கு இல்லாமல் இருக்க போகின்றது. நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த போகின்றது. என் பிள்ளையே, உன் மனம் எந்த அளவிற்கு இதனால் வேதனைப்பட்டு நீ எத்தனை சோதனைகளை தாங்கினாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, இந்த காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கு இத்தனை தாமதங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் இனியும் ஒருபொழுதும் உன் அம்மா நான் தாமதிக்க மாட்டேன். என் குழந்தை பட்ட வேதனைக்கு எல்லாம் தீர்வினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு மேலும் நீ வருந்த வேண்டாம். நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் கைகளில் கிடைக்கின்ற நேரம் உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை காண உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒருபொழுதும் என் பிள்ளை, அம்மா நான் கண்ணீரில் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்ல மாட்டாய். எந்தெந்த நேரங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து என் முன்னால் கண்ணீர் சிந்தி வேதனையோடு நின்று கொண்டிருந்தாயோ அந்த நேரங்கள் எல்லாம் இனி உனக்கு சந்தோஷத்தை
அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றது. என் குழந்தையின் மனம் முழுக்க சோகத்தை தாங்கி நின்ற என் பிள்ளை இனி மனம் முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே நீ தாங்கி நிற்க போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயம் இனிமேல் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றபடிதான் இருக்க போகின்றது. எல்லாம் அத்தனை சுலபமாக இங்கு யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. ஆனால் என் பிள்ளை உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பை நீ அதிகமாக பெற்றிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள். அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏனென்றால் நான் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன் அல்லவா? அதைதான் இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு வெற்றி என்கின்ற எண்ணம் தானாகவே உனக்குள் வந்துவிடும். எந்த ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று எல்லோரும் ஏளனமாக உன்னை பார்த்து சிரித்தார்களோ இன்று அது உன் கைகளில் இருப்பதை பார்த்து எல்லோரும் வியக்க போகின்றார்கள். எப்படி உன் வாழ்க்கை இப்படி மாறியது என்று நினைத்து வியந்து பார்க்க போகின்றார்கள். அப்பேற்பட்ட மாற்றத்தை அல்லவா உன் வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். என் தங்கமே, நான் மனமுவந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் நான் நிச்சயமாக அதை கொடுப்பேன். யாரும் எதுவும் செய்துவிட்டு போகலாம் என்று நினைத்துவிட முடியாது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையை இந்த வராகி என்றுமே காத்து நின்று கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ நினைத்தது போல இன்னமும் சோதனைகள் தான் வருமோ என்று சிந்திக்காதே. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வந்துவிடாது. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். இந்த வராகி உன்னுடைய ஏக்கத்திற்கான நல்ல தீர்வினை கொண்டு வந்து விட்டாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் சிந்தும் பொழுதும் இந்த வராகி என் முன்னால் நிற்கும் பொழுதும் இந்த வராகி உன் கண்ணீரை துடைத்திருக்கின்றேன். என் குழந்தையின் கண்ணீரை துடைக்க இந்த அம்மா எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டேன். ஏன் தெரியுமா? நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை சுழன்று சுழன்று அடிக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் அவற்றை எல்லாம் சரி செய்ய பல முயற்சிகளை செய்யும் பொழுது பல கஷ்டங்களை தாண்டிதான் வரவேண்டி இருந்தது. இன்று இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. என் பிள்ளையினுடைய பாவக்கணக்கு எல்லாம் முடிந்து இப்பொழுது என் குழந்தையினுடைய புண்ணிய கணக்கு ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. அதனால் இனிமேல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தவறாக பேசியதற்காக மனம் வருந்தி நிற்க போகின்றார்கள். யாரையும் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்த கூடாது. அப்படி காயப்படுத்தினால் அது மீண்டும் நமக்கே திரும்ப வரும் என உணர போகின்றார்கள். எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும். அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தியது எத்தனை பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்வார்கள். எதிரிக்கு கூட இது போன்ற நிலை வரக்கூடாது என்கின்ற மனநிலை அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும். என் தங்கமே, யாருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கிடையே என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்னமும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நான் நிச்சயமாக புகட்டுவேன். இந்த வராகி என்பவள் யார் என்பதை இனி இவர்கள் காண போகின்றார்கள். அம்மாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். ஆனால் அம்மா நம்மை என்ன நிலைமைக்கு ஆளாக்குவாள் என்பதை அவர்கள் இனிமேல் தான் உணரப் போகின்றார்கள். என் பிள்ளை, இனி ஒரு பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே. நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைத்து விட்டால்
உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கை இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற போகின்றது. இந்த வராகி என்னுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைக்கு எல்லாம் நான் நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுப்பேன். இனியும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான ஏக்கங்களை எல்லாம் தாண்டி உன்னிடத்தில் நீ நினைத்ததை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வந்தடைய போகின்றது. அம்மாவின் அன்பில் என்னாலும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் அதை இழந்து விட்டோம், இதை இழந்து விட்டோம் என்று நீ நினைக்காமல் எல்லாமே உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டால் போதும். இன்று உன்னை தாங்க இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இனி ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன் கைகளில் கிடைத்து இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நீ வாழப் போகின்றாய் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். என்றும் உன் அன்பில் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுத்த வாக்கை ஒருபொழுதும் மீறுவது கிடையாது. என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே. நான் நிச்சயமாக உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதை நீ சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டி விடுவாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.